இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கையளவு தேங்காய் பூ, ஒரு அரை ஸ்பூன் போல் கல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் வந்து நீங்கள் மீன் குழம்பு வைக்கிற கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். 2 கையளவு சின்ன வெங்காயம். வெங்காயம் அதிகம் சேர்க்க மீன் குழம்பு அலாதியாக இருக்கும். இது கூட ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு தண்ணி அலசி ஊற்றிடுங்க. இதில் வந்து ஒரு கையில் வந்து மாங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு பொடி, 2 கரண்டி போல் நல்லா திக்காக கரைச்ச புளி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற வஜ்ர மீன், சீலா மீன், அது ரொம்ப ருசியாக இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக தயாரிடும். சுடு சுட சாப்பிட்றதுக்கு இந்த மாங்காய் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு இப்போ உங்கள் வீட்டையும் கம்ம கட்டும். வாழ்க வளமுடன்.